வணக்கம். விடுபட்ட எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 12, 16, 22, 32 அடுத்த நம்பர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம இதை கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க 12 இருக்கு, இங்க 16 இருக்கு. நம்ம 12ல இருந்து ஒரு 4 கூட்டணும்னா நமக்கு 16 கிடைக்கும். அடுத்து 16, 22. நம்ம 16ல இருந்து ஒரு 6 கூட்டணும்னா நமக்கு 22 கிடைக்கும். நம்ம 22ல இருந்து 10 கூட்டணும்னா நமக்கு 32 கிடைக்கும். ஓகேயா? இப்ப நமக்கு இதோட டிஃபரன்ஸ் 4, 6, 10 இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 4க்கும் 6க்கும் டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். 4, 6. நம்ம 4 கூட 2 கூட்டினா நமக்கு 6 கிடைக்குமா? அடுத்து 6, 10. நம்ம 6ல இருந்து ஒரு 4 கூட்டினோம்னா நமக்கு 10 கிடைக்கும். அப்ப நமக்கு இங்க எல்லாமே 2ஆம் பல்ல வந்திருக்கு. 2, 4. அப்ப அடுத்து என்ன வரும்? அடுத்து நமக்கு 6 வரணும். அப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த 10ல இருந்து நம்ம 6 கூட்டினோம்னா நமக்கு 16 கிடைக்கும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 32ல இருந்து இந்த 16 கூட்ட போறோம். அவ்வளவுதான். இப்ப நம்ம 32ல இருந்து 16 கூட்டலாமா? 2 கூட 6 கூட்டினோம்னா 8 கிடைக்கும். 3 கூட 1 கூட 4 கிடைக்கும். அப்ப நமக்கு ஆன்சர் 48 கிடைக்குது. அப்ப நமக்கு இந்த 32க்கு அப்புறம் 48 வரும். இது நமக்கு ஆப்ஷன் சில இருக்கு. இதே மாதிரி இதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு எண்ணின் 5 மடங்குடன் 25ஐ கூட்டினால் கிடைக்கும் எண் 100 எனில் அந்த எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு ஒரு எண், அந்த எண் நமக்கு தெரியாது. என்ன பண்ணலாம்னா, அந்த எண்ணை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். தெரியாத எண்ண அந்த எண்ணோட 5 மடங்கு அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது. அந்த எக்ஸ நம்ம 5 வச்சு பெருக்கணும் அப்படின்னா கிடைக்கிறது இல்ல. அதான் நமக்கு 5ஓட மடங்கு. இதே 4 மடங்குனா இந்த எக்ஸ நம்ம 4 வச்சு பெருக்கணும். அவ்வளவுதான். அப்புறம் அதோட 25 கூட்டினால், ஓகே, இப்ப நம்ம இதை கிடைக்கிறதோட 25 கூட்டணும் அப்படின்னா நமக்கு கிடைப்பது 100. சரியா? நமக்கு கிடைக்கிற எண் 100 அப்படின்னா அந்த எண், அதாவது அந்த எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம இந்த எக்ஸ் கூட 5 பெருக்கும் போது நமக்கு 5x கிடைக்கும். இப்ப நம்ம இந்த பிளஸ் 25 இருக்குதா, இதை நம்ம ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வர போறோம். அப்ப நமக்கு பிளஸ்ங்கிறது இங்க வரும்போது மைனஸா வந்துடும். அப்ப நமக்கு 100 மைனஸ் 25ன்னு வரும். இப்ப நம்ம இந்த 100ல இருந்து 25 கழிக்கும் போது நமக்கு 75 வரும். இங்க நமக்கு 5x இருக்கும். இப்ப நம்ம இந்த 5ஐயும் இந்த 75 கட் பண்ணலாம். 4 5 7 நமக்கு ஒரு முறை இருக்கு, மிச்சம் 2, 25 நமக்கு 5 முறை இருக்கு. அப்ப நமக்கு எக்ஸோட வேல்யூ 15ன்னு கிடைக்குது. இதான் நமக்கு தேவையான அந்த எண். இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்கு. இதே மாதிரி ஒரு எண்ணின் 4 மடங்குடன் 8ஐ கூட்டினால் கிடைப்பது 24 எனில் அந்த எண் யாதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. A:B ஈக்குவல் டு 3:7 எனில் 2A plus 3B is 3A plus 2B என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு ரெண்டு நம்பரை ரேஷியோல கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம அதை பிராக்ஷன்ல மாத்தி எழுதிக்கலாம். அதாவது A:B நம்ம A/B எழுதிக்கலாம். அப்ப நம்ம 3:7 என்ன பண்ணலாம்னா 3/7ன்னு போட்டுக்கலாம். இப்ப நமக்கு ஏனா 3ன்னு அர்த்தம், பினா 7ன்னு அர்த்தம். இப்ப நமக்கு எங்கெல்லாம் ஏ வருதோ அங்க நம்ம 3 போடணும், எங்கெல்லாம் பி வருதோ அங்க நம்ம 7 போடணும். அவ்வளவுதான். இப்ப நம்ம இதை எடுத்து இதுல அப்ளை பண்ணலாமா? இங்க நமக்கு 2 ஏன் இருக்கு, 2 போட்டுக்கலாம். ஏ என்ன இருக்கு, ஏக்கு பதிலா 3 போடணுமா? 3. அடுத்து இங்க பிளஸ் இருக்கு, பிளஸ் 3b இருக்கு, 3 பிக்கு பதிலா என்ன போடணும், 7 போடணுமா? 7. அடுத்து இஸ்ட் இருக்கு, போட்டுக்கலாம். 3a 3 போட்டுக்கலாம். ஏக்கு பதிலா என்ன இருக்கு, 3 இருக்கு, 3 போட்டுக்கலாம். அடுத்தது பிளஸ் 2b இருக்கு, பிளஸ் 2 பிக்கு பதிலா 7 இருக்கு, 7. அடுத்து பாருங்க 2 பிராக்கெட் 3 இருக்கு. நமக்கு பிராக்கெட்னா பெருக்கல் அர்த்தம். அப்ப நமக்கு 2 பெருக்கல் 3னா நமக்கு 6 வருமா? அடுத்தது கூட்டல் 3 பெருக்கல் 7 3 7 21. அடுத்தது இஸ்ட் இருக்கு, 3 9 வரும், கூட்டல் 2 7 14 வரும், 14. இப்ப நம்ம 6ஐயும் 21 கூட்டினோம்னா நமக்கு 27 வருமா? இஸ்ட் 9 கூட 14 கூட்டினோம்னா 24 23 வரும், 23. அப்ப நமக்கு ஆன்சர் 27 இஸ்ட் 23. இது நமக்கு ஆப்ஷன் D ல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. x மற்றும் y என்ற 2 எண்களின் கூடுதல் 25 மற்றும் அவற்றின் வித்தியாசம் 13 எனில் x இன் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. உங்க கேள்விதான் குழப்பமா இருக்கும், ஆன்சர் ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க. இப்ப நமக்கு x மற்றும் y என்ற 2 எண்களின் கூடுதல். இப்ப நமக்கு x இருக்கா, அப்புறம் y இருக்கா. இந்த 2 நம்பரோட கூடுதல்னா கூட்டல், அது என்ன இருக்குன்னா 25 இருக்கா. ஓகேயா? அதே மாதிரி அவற்றின் வித்தியாசம்னா எக்ஸையும் ஒய்யும் கழிக்கணும்னு அர்த்தம். சரியா? வித்தியாசம்னா 2ஐயும் மைனஸ் பண்றது. அது எவ்வளவு இருக்கா, 13 இருக்கா, 13. அப்படின்னா இதுல எக்ஸோட மதிப்பு என்னதான் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இது நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன். இப்ப நம்ம இந்த 2ஐயும் கூட்ட போறோம். இதுல ஒரு எக்ஸ் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ். அப்ப எக்ஸ் கூட்டணும்னா நமக்கு 2x கிடைக்கும். அடுத்து பாருங்க, இங்க பிளஸ் ஒய் இருக்கு, இங்க மைனஸ் ஒய் இருக்கு. பிளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு 25 பிளஸ் 13. 5 கூட 3 கூட்டணும்னா 8 வரும், 2 கூட 1 கூட்டணும்னா 3 வரும். அப்ப நம்ம இங்க 38 இருக்குது. இப்ப 2 கட் பண்ணலாம் பாருங்க. 2 2
3ல நமக்கு ஒரு முறை 2 வரும், மிச்சம் 1. 17 நமக்கு 9 முறை 2 வரும். அப்ப நமக்கு x = 19 கிடைக்குது. இதான் நமக்கு x ஓட ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் C ல இருக்கு. இப்ப நம்ம இந்த x கொண்டு இந்த ஈக்குவேஷன் 1 இல்ல 2 அப்ளை பண்ணோம், நமக்கு y ஆன்சர் கிடைக்க போகுது. அந்த y ஓட மதிப்பு என்ன வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ரொம்ப எளிமையான கேள்வி. நமக்கு தனி வட்டினா நமக்கு தேவையான ஃபார்முலா PNR/100. இது நமக்கு Pங்கிறது அசல், Nங்கிறது காலம், Rங்கிறது வட்டி வீதம். இப்ப நமக்கு கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா அசல் நமக்கு கொடுத்துருக்காங்க பிரின்சிபல் நமக்கு 25,000. அப்படின்னா நமக்கு Pனா 25,000. அடுத்து வட்டி வீதம், நமக்கு வட்டி வீதம் எவ்வளவு இருக்குது 8%. அடுத்து வந்து காலம் வந்து 3 ஆண்டுகள். இப்ப நம்ம இதை எடுத்து அப்ளை பண்ணலாமா? இப்ப நமக்கு முதல்ல P இருக்கு, Pனா பிரின்சிபல், நமக்கு 25,000, 25,000. அடுத்து வந்து Nனா காலம், அது நமக்கு 3 ஆண்டுகள் இருக்கு 3. Rனா வட்டி வீதம், அது நமக்கு 8 இருக்கு 8/100 இருக்கு 100. இப்ப நம்ம ரெண்டே கட் பண்ணலாம் பாருங்க. இங்க 2 0 இருக்கு, மேல 2 0. அப்ப நம்ம மிச்சம் 250 × 3 × 8 இருக்கு. இப்ப நம்ம 250 கூட நம்ம 8 பெருக்கும் போது நமக்கு 2000 கிடைக்கும். 2000. அடுத்து இங்க பெருக்கல் 3 இருக்கு. 2000 × 3னா நமக்கு 6000 ரூபாய் வரும். அப்ப நமக்கு தேவையான ஆன்சர் 6000. இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்திருக்கேன். இதோட தனி வட்டி என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. √4n = 64 எனில் n இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம இதை எடுத்து எழுதிக்கலாம் பாருங்க. √4n = 64. இப்ப நமக்கு ரூட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பவர்ல 1/2ன்னு அர்த்தம். ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த ரூட்டுக்கு பதிலா என்ன பண்ணலாம், பவர்ல 1/2 போட்டுக்கலாம். அப்ப நமக்கு 4n × 1/2 வரும். ஈக்குவல் இங்க நமக்கு 64 இருக்கா, நம்ம இந்த 64 4 கியூப் எழுதிக்கலாம். எப்படின்னா 4 × 4 × 4 4 4 16 16 4 64. அப்ப நம்ம இந்த 64 4 கியூப் எழுதிக்கலாம். அப்படின்னா இந்த 64க்கு பதிலா நம்ம 4 கியூப் போட்டுக்கலாமா? போட்டாச்சு. இப்ப நம்ம இந்த n கூட 1/2 பெருக்கினா என்ன வரும், 4. 1 × n-னா n வரும் /2. ஈக்குவல் இங்க 4/3 இருக்கு. இப்ப நமக்கு 2 பேஸும் சேமா இருக்கு. இங்கேயும் 4 தான், இங்கேயும் 4 தான். அப்ப நமக்கு இந்த 2 பவருமே வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகே, அப்ப நமக்கு என்ன வரும்னா n/2 = இங்க 3. இப்ப நமக்கு தேவையானது இந்த n தான். அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த 2 நம்ம ஈக்குவல் இன்னும் கொண்டு வரலாம். 2 இங்க வகுத்தல்ல இருக்கு. அப்ப இங்க வரும்போது நமக்கு பெருக்கலா வருமா? அப்ப நம்ம இங்க பெருக்கல் 2ன்னு வரும். 3 2 6. அப்ப நமக்கு என்னோட ஆன்சர் 6ன்னு கிடைக்குது. இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்கு. இதே மாதிரி இந்த சம்ல நமக்கு என்னோட மதிப்பு என்ன வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 3 4/7 63% காண்கன்னு கேட்டிருக்காங்க. இத மாதிரி நமக்கு 3 நம்பர் இருந்துச்சுன்னா நமக்கு இது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் அர்த்தம். நம்ம இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷனா மாத்தணும். அது எப்படி மாத்தலாம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துக்கிற அந்த சென்டர் நம்பரோட பகுதியை நம்ம பெருக்கணும். 3 × 7 3 நமக்கு 21 வரும். அப்புறம் கிடைச்ச ஆன்சரோட மேல உள்ள தொகுதியை கூட்டணும். 4 கூட்டலாமா, +4. அப்ப நமக்கு 21 + 4 நமக்கு 25 வரும். அப்புறமா கீழே நமக்கு 7 இருக்கு. அப்ப என்ன போட்டுக்கலாம், /7 போட்டுக்கலாம். அப்ப நம்ம வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை ஃபிராக்ஷனா மாத்தியாச்சு. எடுத்து எழுதிக்கலாம் 25/7. இப்ப நமக்கு இதோட 63% தான் தேவைப்படுது. பெர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா நம்ம அதை /100 போட்டு எழுதிக்கலாம். அப்ப நமக்கு 63%னா 63/100 போட்டுக்கலாம். சென்டர்ல இந்த இன்னும் இருக்கா, அப்ப நமக்கு பெருக்கல் அர்த்தம், பெருக்கல் போட்டுக்கலாம். இப்ப நம்ம ரெண்டே கட் பண்ணலாம் பாருங்க. 1 25 25 4 25 100 1 7 9 7 63. அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 9/4 வருது. ஆனா நமக்கு ஆன்சர் எல்லாமே வந்து டெசிமல் நம்பர்ஸா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம ரெண்டையுமே வந்து டிவைட் பண்ணி பார்க்கலாம். 9 4 டிவைட் பண்ணலாம். 2 4 8 வருமா, கழிக்கும் போது 1 வரும். அடுத்து நமக்கு நம்பர் இல்ல, இப்ப என்ன பண்ணலாம்னா ஒரு புள்ளி வச்சு இங்க 0 போட்டுக்கலாம். அதே மாதிரி 2 4 8 கிடைக்கும். மிச்சம் நமக்கு 2 வரும். அடுத்து நமக்கு நம்பர் இல்ல, என்ன பண்ணலாம், 0 போட்டுக்கலாம். அப்போ 4 5 20, அப்ப 5 போட்டுக்கலாம். 4 5 20 2 கிடைக்கும் போது நமக்கு 0 வந்துடும். அப்ப நமக்கு ஆன்சர் 2.25 வருது. 2.25. இது நமக்கு ஆப்ஷன் C ல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. -16 ÷ 4க்கு சமமானது எதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன பார்க்கலாமா? இப்ப நமக்கு -16 ÷ 4 ரெண்டையும் கட் பண்ணலாமா? ஒரு 4 4 4 4 16. அப்ப நமக்கு ஆன்சர் 4 வருது. மைனஸ் என்ன போடணும், முன்னாடி மைனஸ் போட்டுக்கலாம். அப்ப நமக்கு ஆன்சர் -4 வருது. அப்போ இந்த ஆப்ஷனை நம்ம சால்வ் பண்ணும்போது எது நமக்கு ஆன்சர் -4 வருதோ அதான் நமக்கு தேவையான ஆன்சர். சால்வ் பண்ணலாமா? இங்க பாருங்க, -16 இருக்கு. நமக்கு மைனஸ் மைனஸ் பிளஸ் வந்துருமா? அப்ப நமக்கு +16 டிவிஷன் 4 வரும். 16/4 ரெண்டே கட் பண்ணலாம். ஒரு 4 4 4 4 16. அப்ப நமக்கு ஆன்சர் 4 வருது.
நமக்கு தேவையானது -4. அப்ப நமக்கு இது கிடையாது. அடுத்து பாருங்க -16 by -4. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஒரு நாள் 4, 4 14. அப்ப நமக்கு ஆன்சர் 4 வருது. நமக்கு தேவையானது -4. அப்ப இதுவும் கிடையாது. அடுத்து பாருங்க -4 by -16. மைனஸ் மைனஸ் கட் ஆயிரும். ஒரு நாள் 4, 4 4 16. அப்ப நமக்கு ஆன்சர் 1/4 வருது. நமக்கு ஆன்சர் என்ன வரணும்? -4 வரணும். அப்ப நமக்கு இதுவும் கிடையாது. அடுத்து பாருங்க 16 by -4 வருது. ஒரு நாள் 4, 4 4 16. அப்ப நமக்கு 4 வருது. இங்க நமக்கு மைனஸ் இருக்கு, எடுத்து போட்டுக்கலாம். -4. அப்ப நமக்கு இங்க -4 வருது. அதே மாதிரி இங்கேயும் கரெக்டா இருக்கு. அப்ப நமக்கு இந்த டி தான் வந்து இதுக்கு இணையான ஆன்சர். இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன். இதுல இதோட மதிப்புக்கு சமமானது எது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. x by y equal to 6/5 எனில் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் by x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயரின் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு x by y equal to 6/5 கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா நமக்கு xனா 6ன்னு அர்த்தம், yனா 5ன்னு அர்த்தம். xனா 6ன்னு அர்த்தம், yனா 5ன்னு அர்த்தம். இப்ப நம்ம இங்க எங்கெல்லாம் x வருதோ நம்ம அதுக்கு பதிலா 6 போடணும், எங்கெல்லாம் y வருதோ அதுக்கு பதிலா நம்ம 5 போடணும். இப்ப எடுத்து அப்ளை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது x ஸ்கொயர். xனா 6 அப்ப என்ன பண்ணலாம்? 6 ஸ்கொயர் போட்டுக்கலாம். அடுத்தது பிளஸ் y ஸ்கொயர், பிளஸ் y ஸ்கொயர்னா 5, 5 ஸ்கொயர் பை x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர். x ஸ்கொயர்னா 6 ஸ்கொயர், y ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர். 6 ஸ்கொயர்னா 6 இன்ட்டு 6ன்னு அர்த்தம். 6 நமக்கு 36 வரும், 36. அடுத்து பிளஸ் 5 ஸ்கொயர்னா 5 இன்ட்டு 5, 5 5 நமக்கு 25 வரும், 25 பை 6 ஸ்கொயர்னா 36. அடுத்து மைனஸ் போட்டுக்கலாம். 5 ஸ்கொயர்னா 25. இப்ப நம்ம ரெண்டையும் கூட்டலாமா? 36 25. 6 கூட 5 கூட்டோம்னா 11க்கு 1 மேல 1, 5 6 வருது. அப்ப நம்ம ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு 61 வரும் பை. அடுத்து நம்ம ரெண்டையுமே கழிக்கணும். 36ஐயும் 25ஐயும் கழிக்கணும். கழிக்கலாமா? 6ல இருந்து 5 கழிச்சோம்னா 1 வரும், 3 2 கழிச்சோம்னா நமக்கு 1 வரும். அப்ப நமக்கு ஆன்சர் 11 வருது, 11. அப்ப நமக்கு தேவையான ஆன்சர் 61/11. இது நமக்கு ஆப்ஷன் C ல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு என்னவது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. விடுபட்ட எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 11:132 ப்ரொபோர்ஷனல் டு 12 இங்க என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்கொயர் அப்ப என்னன்னு தெரியணும். ஸ்கொயர்னா ஒரு நம்பரை அதே நம்பர் வச்சு பெருக்கிறது தான் ஸ்கொயர். 1 ஸ்கொயர்னா 1 × 1 1 தான். அதே மாதிரி 2 ஸ்கொயர்னா 2 × 2 4, 3 ஸ்கொயர்னா 9. இந்த மாதிரி வரிசை எடுத்து எழுதிக்கோங்க. இப்ப நமக்கு இங்க 11 இருக்கு. இப்ப நமக்கு 11 ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரும்னா 11 × 11 வரும். 11 × 11னா நமக்கு 121 வரும். இப்ப நம்ம இந்த 121 கூட திரும்ப இந்த 11 கூட்ட போறோம். இப்ப என்ன வரும் பாத்தீங்கன்னா 2 3 1. அப்ப நமக்கு ஆன்சர் 132 வருது. அது இங்க கரெக்டா இருக்கு. அப்ப நமக்கு ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணி அதே நம்பர் அதை வச்சு கூட்டியிருக்காங்க, அவ்வளவுதான். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இதே மாதிரி இதையும் பண்ணலாமா? இங்க 12 இருக்கு, 12 ஸ்கொயர் பண்ண போறோம். 12 ஸ்கொயர்னா 12 × 12. 12 12 நமக்கு 144 வரும். இப்ப என்ன பண்ணலாம்? நம்ம இங்க பண்ண மாதிரி இந்த 12 வச்சு இதை கூட்ட போறோம். 144 12 கூட்டும் போது நமக்கு என்ன வரும்னா 156 வரும். அப்ப நமக்கு ஆன்சர் இந்த 156 தான். இது நமக்கு ஆப்ஷன் A ல இருக்கு. இதே மாதிரி 10 இங்க என்ன வருதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.